நருட்டோ. இந்த காலகட்டத்தில் நருட்டோ அப்படிங்கிற இந்த ஒரு அனிமேவை தெரியாமல் யாரும் இருக்க மாட்டார்கள். அது ஒரு அனிமேனே தெரியலனாலும் நருட்டோ அப்படிங்கிறது அவங்க எல்லாருக்குமே பழக்கப்பட்ட ஒரு பெயரா இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த நருட்டோ அந்த அளவுக்கு ரொம்பவுமே பாப்புலரா போயிருந்திருக்கு. குறிப்பிட்டு தமிழ்நாட்டுல ரொம்பவுமே பாப்புலரா போயிருந்திருக்கு. அதுக்கான காரணம் அப்படிங்கிறது இந்த அனிமே தமிழ் டப்ல வந்ததுதான். ஏன்னா மத்த நருட்டோவையே விட ஃபேமஸான அண்ட் பெஸ்டான அனிமேஷனா இருக்கும்போது அது எல்லாத்தையுமே தாண்டி இந்த அனிமே தமிழ் டப்ல வந்து ரொம்பவுமே ஃபேமஸ் ஆயிடுச்சு. இந்த நருட்டோவை பார்த்து நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா நருட்டோ தான் பெஸ்ட் அனிமே அப்படின்னு நருட்டோவை தாண்டி வேற எந்த அனிமேயுமே பார்க்க கூட மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது நருட்டோவையே விட பெஸ்டான நருட்டோவை மிஞ்சின அனிமேஸ் கூட இருக்கு. அதெல்லாம் என்னென்ன? இந்த நருட்டோவையே பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த நருட்டோவை தாண்டி எந்தெந்த அனிமேயை நாம் பார்க்கணும் அப்படிங்கறத இன்னைக்கு இந்த வீடியோவுல ஒரு லிஸ்டா எடுத்துட்டு வந்திருக்கேன். இதுல குறிப்பிட்டு பெஸ்டான அண்ட் பாப்புலரான அனிமேஸா எடுத்துட்டு வந்திருக்கேன். அதெல்லாம் என்னென்ன அனிமே, அந்த அனிமேலாம் தமிழ் டப்ல இருக்கா, எப்படி இருக்கு, அந்த அனிமேவோட கதை என்ன அப்படிங்கறத இன்னைக்கு இந்த வீடியோல டீடைலா பாத்திரலாம். சரி, ஓவரா பேசாம வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். I am the ghost of the Uchiha. For truly this reality. டெத் நோட், ஒன் ஆஃப் த பெஸ்ட் அனிமே. இப்போ அனிமேவே பார்க்காம இருக்கிறவங்க கிட்டையும் இந்த அனிமேவை எடுத்துட்டு போய் காண்பிச்சா அவங்க அடுத்த அனிமேன்னு கண்டினியூ பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் அனிமே. கூடவே எல்லாருமே அதிகபட்ச பேரு ஃபர்ஸ்ட் அவங்க பார்த்த அனிமே என்ன அப்படின்னு கேட்டா டெத் நோட் அதான் சொல்லுவாங்க. ஏன்னா அதிக பேரு இந்த அனிமேவை தான் ஃபர்ஸ்ட் அனிமேவை பார்க்க ஸ்டார்ட் பண்ணியே இருக்காங்க. இந்த அனிமேல என்னதான் கதை அப்படின்னு கேட்கும்போது இந்த அனிமேல நம்ம ஹீரோ வந்து லைட் யாகாமி. இவங்கிட்ட ஒரு நோட் கிடைக்குது. அது சாதாரணமான ஒரு நோட் கிடையாது, டெத் நோட். இந்த நோட்ல யாரு பேர் எழுதினாலும் அவங்க இறந்து போயிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு நோட் கிடைச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு பிடிக்காதவங்க எல்லாரையுமே போட்டு தள்ளுவீங்க. ஆனா நம்ம லைட் யாகாமி இருக்கிற எல்லா குற்றவாளிகள், கிரிமினல்ஸ் எல்லாரையுமே எழுதி கொள்றான். இப்படி எல்லா கிரிமினல்ஸையுமே கொரட்டா இந்த உலகத்துல எந்த கிரிமினல்ஸுமே இருக்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தனும் தப்பு பண்றதுக்கே பயப்படுவான். இந்த உலகமும் நம்ம சுத்தப்படுத்தி இந்த உலகத்துடைய கடவுளா மாறணும் அப்படிங்கிறது தான் நம்ம ஹீரோவுடைய ஒரே நோக்கம். இதை அவன் அடையறானா இல்லையா? நடுவுல எஸ்ங்கிற ஒரு கேரக்டர், இவன் நம்ம ஹீரோ தான் இந்த எல்லாரையுமே கொன்னுகிட்டு இருக்கான் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறானா அப்படின்னு ரெண்டு பேருக்கும் நடுவுல ஓடுற ஒரு மைண்ட் கேம தான் ஒரு அனிமேவா எடுத்திருப்பாங்க. அதுதான் டெத் நோட், ஒன் ஆஃப் த பீக் அண்ட் மாஸ்டர் பீஸ் கூஸ்பம்ஸ் அனிமே. இந்த அனிமேவை மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா இந்த அனிமே எல்லாம் கண்டிப்பா நீங்க மிஸ் பண்ண கூடாத ஒரு அனிமே, லெஜெண்டரி பீஸுங்க. அப்படி இருக்கும்போது இந்த அனிமே தமிழ் டப்போடுமே அவைலபிளா இருக்கு. தமிழ் டப்புமே ரொம்ப சூப்பராவே பண்ணிருந்தாங்க. ஜாப்பனீஸ் இங்கிலீஷ்னு பாக்குறது அளவுக்கு தமிழ் டப்ல பாக்குறதுமே ஒன் ஆஃப் த பெஸ்ட் தான். ஏன்னா இந்த மாதிரி ஒரு சூப்பரான அனிமேவை தமிழ் டப்ல நல்லா பண்ணது அப்படிங்கிறது அந்த கூஸ்பம்ப் வர வேண்டிய இடத்துல கூஸ்பம்ப், எமோஷன் கொடுக்க வேண்டிய இடத்துல எமோஷன் நல்லா பண்ணிருக்கிறதுனால இந்த அனிமேவை நீங்க கண்டிப்பா பார்க்கலாம். எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல. இந்த அனிமேவை மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. டீமன் ஸ்லேயர். நான் வந்து இந்த அனிமேல இருந்து தான் அனிமே பாக்குறதே ஸ்டார்ட் பண்ணேன். அப்படி இருக்கும்போது அனிமேஷன் எல்லாமே அள்ளி தூவி விட்டுருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸ்டோரி அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அனிமேஷன் அந்த ஸ்டோரியையே ரொம்ப லெஜெண்டரியா மாத்தி வேற லெவல்ல பண்ணி வச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இப்போ வந்து ஒரு மூவிக்கோ சீரீஸ்க்கோ போடுற பட்ஜெட்டை விட அதெல்லாம் தாண்டி அள்ளி தெளிச்சு பணத்தை கொட்டி வச்சிருந்திருப்பாங்க இந்த ஒரு அனிமேக்கான அனிமேஷனுக்கு. ஏன்னா நீங்க அந்த அனிமேவை பார்க்கும் போதே உங்களுக்கு புரியும் இந்த அனிமேல என்ன இருக்கு, எதுக்காக பார்க்கணும், எதுக்காக இந்த அனிமே பெஸ்ட்னு கேட்டீங்கன்னா இந்த அனிமே ஆக்சுவலா நியூ விக்டில சேர்த்துப்பாங்க. கூடவே இந்த அனிமேவை நீங்க பார்க்க வேண்டிய காரணம், இப்போ தமிழ்நாட்டுல நருட்டோ எந்த அளவுக்கு ஃபேமஸோ அதுக்கும் அடுத்ததா இந்த டீமன் ஸ்லேயர் தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அனிமேஷன். அப்படிங்கறதையுமே தாண்டி இந்த அனிமேல இருக்கிற அந்த டைமன் சிஸ்டம்ங்கிறது எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சு. அந்த லெவல் பை லெவல் டீமன்ஸ், அப்பர் 3 அந்த மாதிரி எக்கச்சக்கமான டீமன்ஸை ராஷிராஸ் அப்படின்னு இது ரொம்பவுமே யூனிக்கா கதையை மாத்தி கொடுத்து போயிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி கதை கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டே இருக்கும். கதை எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னா நம்ம ஹீரோ டான்ஜீரோ. இவன் எப்போதும் போல வெளியூருக்கு போய் விறகு விட்டுட்டு மறுபடியும் ஊருக்கு திரும்பி வரும்போது அவங்க குடும்பத்தை ஒட்டுமொத்தமா ஒரு டீமன் கொன்னு வச்சிருக்கு. அவங்க எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. மிஞ்சி அதுல கடைசி மூச்சோட நம்ம ஹீரோவுடைய தங்கச்சி மட்டும்தான் உயிர் பிழைக்கிறா. இருந்தாலும் அவளும் ஒரு டீமனா மாறிட்டா. இப்படி அவ தங்கச்சியை எப்படி டீமன்ல இருந்து மறுபடியும் மனுஷனா மாத்துறதுக்கு என்னவெல்லாம் நம்ம ஹீரோ பண்ணி கடைசியில் அதை மாத்துறானா இல்லையா அப்படிங்கிற நோக்கத்துல போகும்போதுதான் நம்ம ஹீரோ ஒரு டீமன் ஸ்லேயரா மாறுறான். அப்படி அந்த டீமன்ஸ் எல்லாருமே கொல்ல ஆரம்பிக்கிறான். அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிற ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட பயங்கரமா போற ஒரு அனிமே தான் டீமன் ஸ்லேயர். கூடவே இந்த அனிமேல 4 சீசன்ஸ் அவைலபிளா இருக்கு. அது கூடவே 3 மூவி இன்ஃபினிட்டி கேஸ்டில் அப்படின்னு ரிலீஸ் ஆகும். அதுல ஃபர்ஸ்ட் பார்ட் ரிலீஸ் ஆயிடுச்சு. அடுத்த 2 பார்ட் ரிலீஸ் பண்ணோம். இவங்க ஃபர்ஸ்ட் பார்ட் ரிலீஸ் பண்ணும்போது தியேட்டர்ல தான் இப்போ நம்ம தமிழ்நாட்டுல உள்ள தியேட்டர்லயே தமிழ் டப்போட ரிலீஸ் பண்ணி பயங்கரமா பண்ணாங்க. அதே போலயே அடுத்தடுத்த பார்ட்டையுமே பண்ணுவாங்க.
இதனால இந்த அனிமேயுமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. கூடவே இந்த அனிமே தமிழ் டப்போட ஃபுல்லாவுமே இருக்கு கம்ப்ளீட்டா. தமிழ் டப்ல பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுமே பார்த்துக்கலாம். தமிழ் டப்புமே நல்லாவே பண்ணிருக்காங்க. என்ன ஒன்னு ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ வீல இருந்து அமேசான் அதை தனியா பண்ணியிருந்திருப்பாங்க. ஆனா அது தமிழ் டப்பிங் எல்லாம் சூப்பரா இருந்திருக்கும். அடுத்தடுத்த சீசன் கிரன்ச் ரோல்ல பாத்துக்கலாம். சோலோ லெவலிங் இது ஒன் ஆஃப் த பாப்புலர் அண்ட் பெஸ்ட் அனிமே அப்படிங்கறதையுமே தாண்டி 2025 ஃபின்ட்ல அனிமே ஆஃப் தி இயர் வாங்குனுச்சு. இதனால இந்த அனிமேவை நீங்க கண்டிப்பா மிஸ் பண்ணாம பார்க்கணும். கூடவே இப்போ பேசிக்கா அனிமே பிடிக்காதவங்களையும் ஈஸியான ஒரு ஸ்டோரியோட பயங்கரமா அடிக்டா ஆக்க வைக்கிற மாதிரியான ஒரு கதை அனிமேஷன் ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்திருப்பாங்க. இந்த அனிமே அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் இந்த அனிமேயுடைய கதையை சொல்லிடுறேன். நம்ம ஹீரோ சன்ஜின் வு இவன் இருக்கிறதுலே ஸ்ட்ராங் அப்படிலாம் கிடையாது. ஸ்டார்டிங்ல ஒன் ஆஃப் த ரொம்ப வீக்கஸ்ட் ஹண்டர். இந்த ஹண்டர்லாம் யாருன்னா, இந்த அனிமே வேர்ல்டுல திடீர்னு போர்ட்டல்ஸ் எல்லாம் ஓபன் ஆயிடும். அந்த போர்ட்டல்ஸ்ல இருந்து எக்கச்சக்கமான டீமன் மான்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்துரும். காப்லன்ஸ் இது எல்லாத்தையுமே கொல்றதுக்காக தான் ஹண்டர்ஸ் அப்படின்னு இருப்பாங்க. ஒருவேளை அவங்க கொல்லலைனா இருக்கிற எல்லா அந்த டீமன்ஸ் அண்ட் காப்லின்ஸ் மனுஷங்களை கொன்றும். இதனால அவங்க அந்த டீமன்ஸ் எல்லாம் கொன்னு இந்த போர்ட்டல்ஸை லாக் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணுவாங்க. இவங்க தான் ஹண்டர்ஸ்னா. இதுல நம்ம ஹீரோவும் ஒரு ஹண்டர் தான் இருந்தாலும் ரொம்ப வீக்கான ஹண்டர். அவனா அந்த ஹண்டர்லயே லாஸ்டா இருக்கிற ஒரு ஹண்டருமே கூட இப்படி பட்ட இருக்கிறவனுக்கு திடீர்னு ஒரு போர்ட்டல் ஓபன் ஆகி அந்த போர்ட்டலுக்குள்ள ஏதோ ஒரு பெரிய டஞ்சன். அந்த டஞ்சன்ல நம்ம ஹீரோக்கு தனிப்பட்ட ஒரு சூப்பரான பவர் கிடைக்குது. இந்த பவர் மூலமா நம்ம ஹீரோ ரொம்பவுமே வீக்கா இருந்தவன் ஜஸ்ட் அன் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல இருக்கிறதுலயே அந்த வேர்ல்டுல ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனா மாறுறான். இதுதான் இந்த அனிமேவுடைய கதை. இந்த அனிமே என்னதான் கதை ரொம்பவுமே சூப்பரா இருந்தாலும் இந்த அனிமேக்கு ஸ்டார்டிங்ல பாக்குற எல்லாருக்குமே இந்த அனிமேயுடைய கதையெல்லாம் பிடிக்கும், அனிமேயுமே பிடிக்கும். ஆனா போக போக இந்த அனிமேயுடைய ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப இந்த அனிமேவை பத்தி பேச மத்த அனிமேஸ் எல்லாம் இந்த பிக் -3A வேஸ்ட், அதை விட சோலோ லெவலிங் தான் பெஸ்ட் இன்னெல்லாம் பேசும்போது இந்த அனிமேவை நிறைய பேர் ஹேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அனிமேயுடைய ஃபேன்ஸ் கொஞ்சமா ஹேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏன்னா இந்த அனிமேல ஃபுல் அண்ட் ஃபுல் ஹீரோவை வச்சுதான் கதை நகரும். மற்ற கேரக்டர்ஸ்க்கெல்லாம் அவ்வளோ எல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. இதனால இந்த அனிமேக்கு சில மைனஸான கருத்துக்கள் இருந்தாலும் இந்த அனிமேவை நீங்க பார்க்கும்போது அது உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பார்த்துட்டு போவீங்க. ஏன் இதை நான் பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. இதை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த அனிமேல 2 சீசன் இருக்கு. இந்த அனிமேயுமே தமிழ் டப்ல அவைலபிளா இருக்கு. தமிழ் டப் கிரன்ச் ரோல்ல பண்ணாங்க, நல்லாவே இருக்கு. அதையுமே பாருங்க. ஸ்போர்ட்ஸ் விரும்பிகளுக்காக ஸ்போர்ட்ஸ் அனிமேஸ்ல இருக்கு. அதுல ஒரு 2 அனிமே சொல்றேன். ஃபர்ஸ்ட் என்னன்னா ப்ளூ லாக். இந்த அனிமே எஃப்டியான அனிமேனா உங்களுக்கு ஜஸ்ட் ஸ்போர்ட்ஸும் பிடிக்கும், கூடவே அனிமே ஸ்டைல்ல பார்க்கணும், அதுலயுமே சில லாஜிக் அப்பாற்பட்டு ரொம்பவுமே சூப்பரான ஏதாவது பவர்ஸ் இந்த மாதிரி எல்லாம் வச்சு பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்பவுமே பிடிக்கும். ஆக்சுவலா இந்த அனிமே எல்லாம் ரொம்பவுமே சூப்பரா இருந்துச்சு. கூஸ்பம்ப் வர வேண்டிய இடத்துல ரொம்ப கூஸ்பம்பா அண்ட் எமோஷன், இன்ட்ரெஸ்டிங் இது எல்லாமே ரொம்ப இந்த அனிமேல அதிகமாவே கொடுத்திருந்தாங்க. இந்த அனிமேல குறை சொல்ற மாதிரி எந்த ஒரு விஷயமும் இருக்கும்னா 2வது சீசன்ல லைட்டா அனிமேஷன் டவுனா இருக்கிற மாதிரி இருக்கும். அதை தாண்டி இதுல பெருசா எதுவும் பிரச்சனையே கிடையாது. ஓவரால் இந்த அனிமேல என்னதான் கதை அப்படின்னு கேட்டீங்கன்னா, நார்மலான ஒரு ஸ்போர்ட்ஸ் லைஃப் அந்த மாதிரி கிடையாது. நம்ம ஹீரோடைய வீட்டுக்கு ஒரு இன்விடேஷன் வருது. என்னன்னா ப்ளூ லாக் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு. இங்க இந்த ப்ளூ லாக்ல சேர்ந்து நீங்க விளையாண்டீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா ரொம்பவுமே ஒரு பெரிய பிளேயரா மாறலாம். இங்க எப்படி போகும்னா, ப்ளூ லாக்ல எக்கச்சக்கமான பிளேயர்ஸ் இருப்பாங்க. அதுல லாஸ்டா இங்க இருக்கிற எல்லாரையுமே பீட் பண்ணி டிஃபீட் பண்ணிட்டு அதுல இருக்கிறையே யாரு ஃபர்ஸ்ட் வராங்களோ கடைசியில இருக்கிற ஒத்தவங்க தான் வின்னர். அவங்க யாரு அப்படிங்கறத இத ஹோல் ஜப்பான்ல இருக்கிற எல்லா ஃபுட்பால் பிளேயர்ஸையுமே கூப்பிட்டு வச்சு அவங்க எல்லாருக்குமே ஒரு மேட்ச் நடத்துவாங்க. இதுல கடைசியில யாருதான் ஜெயிக்கிறா அப்படிங்கறத அனிமேல ரொம்பவுமே சூப்பரா சொல்லுவாங்க. கூடவே ஈகோ அப்படிங்கிறது என்ன, அது எந்த அளவுக்கு விளையாடும் அப்படிங்கறத அனிமேல ரொம்ப சூப்பரா சொல்லியிருந்திருப்பாங்க. ஏன்னா இப்போ நம்ம ஹீரோ அவனுடைய டீம்ல ஒருத்தர் இருக்கான் அப்படின்னு வச்சுக்கோங்க, அவனே நம்ம ஹீரோக்கு அடுத்த சமயத்துல ஒரு எதிரியா விளையாட வைப்பாங்க. இந்த மாதிரி தான் தனக்காக தான் விளையாடணும், தனக்காக தான் கோல் போடணும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஈகோ வச்சு அனிமேல ரொம்பவுமே ஒரு சூப்பரான லைஃப் லெசனையே சொல்லி கொடுத்திருந்திருப்பாங்க. இதனால எனக்கு இந்த அனிமே ரொம்பவுமே பிடிக்கும். ஓவரால் ஒரு சூப்பரான ஒரு ஸ்போர்ட்ஸ் அனிமே. இந்த அனிமேல மொத்தமா இதுவரையிலே ஒரு 2 சீசன் வந்திருக்கு. தமிழ் டப் கூட அவைலபிளா இருக்கு. அடுத்தடுத்து அனிமே கண்டினியூவா போயிட்டு தான் இருக்கும். ஹைக்யூ 2வதா நான் ரெக்கமெண்ட் பண்ண போற ஸ்போர்ட்ஸ் அனிமே ஹைக்யூ. ஆக்சுவலா ரொம்பவுமே ஒரு சூப்பரான ஒரு நார்மல் லைஃப்ல ஸ்போர்ட்ஸ் ஆனா எப்படி இருக்கும், எப்போ யாரு எந்த மாதிரி விளையாடுவா, எந்த இடத்துல எப்படி நடக்கும், ஒருத்தனுக்கு வெற்றி நிரந்தரம் இல்ல அப்படின்னு வாழ்க்கையில எப்படிலாம் ஒரு ஸ்போர்ட்ஸ் அனிமே நடக்குதோ அதை அப்படியே ஒரு அனிமேவா எடுத்து வச்சிருந்திருப்பாங்க.
இதுல நம்ம ஹீரோவுடைய டீம் கொஞ்சம் கொஞ்சமா எப்படி எல்லாம் விளையாண்டு கடைசியில அவங்க வேர்ல்டு லெவல்ல விளையாடுறாங்களா அப்படிங்கறத பேஸ் பண்ணி தான் போகும். ஒன் ஆஃப் த பெஸ்ட் அனிமே சூப்பராவே எடுத்துட்டு போயிருந்திருப்பாங்க. இந்த அனிமே கண்டிப்பா ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயான அனிமேவா இருக்கும். ரொம்பவுமே ஒரு மோட்டிவேஷனலான அனிமே இவங்களுக்கு தேவை அப்படின்னா இந்த அனிமையை நான் கண்டிப்பா ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இதுல ஜஸ்ட் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னுமே இல்லாம ஒரு பீஸ்ஃபுல் அண்ட் ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் அனிமேவா கூட எடுத்து பார்க்கலாம். ரொம்ப சூப்பராவே இருந்துச்சு. இந்த அனிமேவுமே தமிழ் டப்ல அவைலபிளா இருக்கு. தமிழ் டப்புமே சூப்பரா இருக்கு. கிரன்ச்ரோல்லயுமே இருக்கு. கூடவே ஜியோஸ்லயுமே நீங்க பாத்துக்கலாம். காமெடி அனிமேவா ஒரு 2 அனிமே ரெக்கமெண்ட் பண்றேன். இது காமெடி அனிமேங்கிறதையுமே தாண்டி ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயான அனிமேஸ். இதுல நான் சொல்ல போற அனிமே அசாசினேஷன் கிளாஸ் ரூம். இதுல திடீர்னு ஒரு ஏலியன் பாதி நிலவையே சுரண்டி தள்ளிட்டு ஒரு கிளாஸ்க்கு திடீர்னு வருது. அந்த கிளாஸ்க்கு வந்துட்டு இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருமே ரொம்பவுமே கிளாஸ்ல ஒரு லோ கிளாஸ் ஸ்டூடெண்டா தான் இருப்பாங்க. இவங்க எல்லாருக்குமே நான் ட்ரைனிங் பண்ணி உங்களாலுமே ரொம்ப சூப்பரான அசாசினேஷன் ஸ்டூடெண்ட்ஸா நான் மாத்த போறேன் அப்படின்னு அந்த ஒரு வித்தியாசமான மர்மமான ஒரு ஏலியன் இருக்கு இல்லையா, இவங்களுக்கு எக்கச்சக்கமான விஷயங்களை கத்து தருது. கூடவே இன்னும் 1 வருஷத்துல நான் இந்த உலகத்தையுமே ஒட்டுமொத்தமா அழிக்க போறேன் அப்படிங்கறதையுமே சொல்லுது. அதை தாண்டி அந்த ஒரு ஏலியனுடைய பவர்ஸ் அப்படிங்கிறது அன்பிலீவபிளா இருக்கு. இது இவங்களே பார்த்து வியந்து போறாங்க. இப்படி இருக்கும்போது அது உண்மையாலுமே ஒரு ஏலியன் தான் அப்படிங்கறத அவங்களுமே கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கும் அர்த்தமா இந்த ஏலியனை அவங்க எப்படி எல்லாம் கொல்ல ட்ரை பண்றாங்க, கடைசியில கொல்றாங்களா இல்லையா, கூடவே இந்த ஏலியன் எப்படி உருவானுச்சு, இந்த ஏலியன் உண்மையாலுமே யாரு அப்படிங்கறதெல்லாம் அனிமேல ஒரு எமோஷனல் அண்ட் காமெடியா சொல்லி ஒரு ஆக்ஷன் அனிமே வாவே மாத்தி வச்சிருப்பாங்க. கண்டிப்பா இந்த அனிமேயுமே ஒரு சேட்ஃபுல்லான எண்டிங்மே இருக்கு. கண்டிப்பா இந்த அனிமேயுமே பாருங்க. காமெடியா சிரிச்சு பார்க்கணும்னா இந்த அனிமேவை நான் கண்டிப்பா ரெக்கமெண்ட் பண்ணுவேன். கூடவே இந்த அனிமே தமிழ் டப்போட அவைலபிளா இருக்கு. ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி செகண்டா இருக்கிற அனிமே ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி. இந்த அனிமேவுமே கண்டிப்பா ரொம்ப ஒரு சூப்பரான அனிமே தான். அந்த அனிமேவுடைய பேருக்கு ஏத்த மாதிரி ஆக்ஷன் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆக்ஷன் கண்டிப்பா இருக்கு. அதையுமே ரொம்ப காமெடியாவே என்டர்டைன்மெண்டிங்காவே கொண்டு போயிருந்திருப்பாங்க. அது ரொம்ப சூப்பரா போயிருந்திருக்கும். இதுவுமே கண்டிப்பா நீங்க சிரிச்சு பார்க்க வேண்டிய ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயான காமெடி அனிமே தான். இங்க ஒரு லாய்டு அப்படிங்கிற ஒரு ஸ்பை இருக்காரு. இவர் ஒரு வேலை இருக்கு. என்னன்னா 2 நாட்டுக்கு நடுவுல நடக்கிற அந்த ஒரு சண்டைய நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இவருக்கு ஒரு ஃபேக்கான ஒரு ஃபேமிலியை உருவாக்கி அந்த ஃபேமிலியில இருந்து சேர்ந்து அந்த ஒரு ஸ்பை வேலையை பார்த்து 2 நாட்டுக்கு நடக்கிற அந்த ஒரு ஸ்பை வேலையை பார்த்து 2 நாட்டுக்கு நடக்கிற அந்த ஒரு சண்டையை நிறுத்தி வைக்கணும். இதுக்கு நடுவுல இருக்கிற ஒரு கெஞ்சான விஷயம் என்னன்னா இந்த ஸ்பையா இருக்கிற அந்த ஒரு லாய்டு யாருக்குமே ஸ்பை அப்படிங்கிறது தெரியாது. கூடவே அந்த ஃபேமிலியில இருக்கிற அந்த ஒய்ப் அவருடைய அசாசினேஷியா இருப்பா, அவளுமே யாருக்கும் தெரியாது. அந்த டாகால ஃபியூச்சர் கணிக்க முடியும். அந்த ஒரு டாக்டர் இவருக்கு பொண்ணு அந்த ஆணியா இருக்கால, அவளால மத்தவங்களுடைய மைண்ட ரீட் பண்ண முடியும். அதுவுமே யாருக்குமே தெரியாது. கூடவே இதெல்லாம் வச்சு இந்த ஒரு ஃபேமிலில ஒருத்தருடைய சீக்ரெட் யாருக்குமே தெரியாம எப்படிதான் அந்த ஒரு கதை நகருது அப்படிங்கறத ரொம்ப காமெடியா எடுத்துட்டு போன ஒரு அனிமே தான் ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி. தமிழ் டப்போட கிரன்ச்ரோல்ல தான் பண்ணிருக்காங்க. நல்லாவே இருந்துச்சு. இதையுமே ட்ரை பண்ணி பாருங்க. ஓவரால் இந்த ஒரு வீடியோ அவ்வளவுதான். இதுல இருக்கிற அனிமேஸ் எல்லாத்தையுமே நீங்க பார்க்க போறீங்களா? ஃபர்ஸ்ட் எந்த அனிமேவை ட்ரை பண்ண போறேன் அப்படிங்கறதையுமே கமெண்ட்ல சொல்லுங்க. இதையுமே தாண்டி எக்கச்சக்கமான அனிமேஸ் இருக்கு. நான் இதுல சொல்ல எல்லாமே கம்மியான எபிசோட்ல உள்ள அனிமே தான். ஏன்னா அதிக எபிசோட்ல இருக்கிற அனிமே நீங்க ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா அதை விட்டு நீங்க வெளியே வர்றது ரொம்ப டைம் எடுக்கும் இல்லையா? அதனால நான் கம்மியான எபிசோட் இருக்கிற அனிமே மட்டும் தான் ரெக்கமெண்ட் பண்ணிருக்கேன். இதையுமே தாண்டி பெஸ்டான நீங்க மஸ்ட் வாட்ச் பண்ண வேண்டிய அனிமேஸ்னா எக்கச்சக்கமா இருக்கு. அதெல்லாம் வேணும்னா நீங்க சொல்லுங்க.